Jesus took the loaves, gave thanks and distributed them. யோவான் 6:11. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, மந்தினி ஞாலத்து வாழ்வோருக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. உணவு என்பது மிக மிக அவசியமான ஒன்று. அடிப்படை தேவைகள் 3: உணவு, உடை, உறையுள். அதில் முதலாவதாக இருப்பது உணவு. ஆகவேதான் பாரதியார் கோபமாக கூறுவார், தனி மனிதன் ஒருவனுக்கு உணவில்லை என்றால் இச்சகத்தினை அழித்திடுவோம் என்று. ஏனென்றால் எல்லோருக்கும் உணவு உண்டு. பறவைகள் உணவை சேர்த்து வைப்பதில்லை, களஞ்சியத்தில் வைப்பதில்லை. ஆனால் தினம் தினம் கடவுள் எல்லா பறவைகளுக்கும் உணவு அளிக்கின்றார். எந்த பறவையும் பட்டினியால் சாவது கிடையாது. ஆனால் மனிதர்கள் எத்தனையோ இடங்களிலே ஒருவேளை உணவு கூட இல்லாமல் இருப்பவர்கள் உண்டு. சோமாலியா பகுதியில் பல நிறுவனங்கள் இந்த பிரஸ்நேக காரியத்தில் ஈடுபடக்கூடிய தொண்டு நிறுவனங்கள், அதில் ஒன்று நம்முடைய காரிதாஸ் மற்றும் ரெட் கிராஸ் இவைகள் போன்ற நிறுவனங்கள் போய் அங்கு உழைத்தும் இன்னும் இந்த மால் நியூட்ரிஷன் என்னும் கொடுமையை தீர்க்க முடியவில்லை. குழந்தைகள் பெரிய வயிறுடன் இருப்பார்கள், மற்றதெல்லாம் சூம்பி போயிருக்கும். ஆக சரியான உணவு இல்லாமல் இருக்கின்ற பஞ்சம். ஆக அடிப்படையாக உணவு தேவை. ஆகவேதான் உணவு வடிவத்தில் அன்பு, அது உயிர் காக்கும் தெம்பு என்று ஒரு திருவழிபாட்டு பாடல் நற்கருணை பாடலாக உள்ளது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்மை இந்த உணவு வடிவத்தில் நமக்கு கொடுத்திருக்கிறார். The bread continues to be multiplied by God's blessings for those who are both physically and spiritually hungry. உடல் சார்ந்த மற்றும் ஆன்ம தாகம் கொண்டவருக்காக இறை ஆசீரால் அப்பம் தொடர்ந்து மிகுதியாக்கப்படுகிறது, பிடப்படப்படுகிறது. அப்பம் பிற்கும் பொழுது அப்போஸ்தலர்கள் இயேசுவை கண்டுகொண்டார்கள். ஆக ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே நாம் அதை நினைவு கூறுகிறோம். இந்த அப்பம் பிற்கப்படுகிறது, வார்த்தை உடைத்து கொடுக்கப்படுகிறது. முதலில் செவிக்குணவு, அதன் பிறகு வயிற்றுக்கு உணவு. அந்த வயிற்றுக்கு உணவு ஆன்மீக உணவு என்பது முக்கியம். இந்த இரண்டையும் நாம் பெறும் பொழுது இந்த ஆன்மீக பயணத்திலே தெம்புடன் பயணம் செய்கிறோம். இந்த இரண்டும் நமக்கு தேவை. We and our talents are very little. We and our talents and Jesus are very much. நாம் நமது திறமைகள் என்பது தனிப்பட்ட வகையிலே மிக சிறியது. அத்துடன் இயேசுவும் இணைந்தார் என்றால் அது மிக பெரியது. இதைத்தான் நாம் ஆசீர்வாதம் என்று சொல்லுகின்றோம். பல சமயங்களிலே நாம் புதிய காரியம் துவக்கும் பொழுது இந்த ஜெபத்தை ஏறெடுப்பது, ஜெபம் செய்து நாம் காரியங்களை துவக்குவது, குருவை அழைத்து ஆசீர் சொல்லி அந்த காரியத்தை துவக்குவது. பிற மத மக்களாக இருந்தால் இந்த பூமி பூஜை இவைகளெல்லாம் செய்வது இறைவனுடைய ஆசிரை அனுக்கிரகத்தை பெறுவதற்காக. இறைவனோடு சேர்ந்து செய்யும் பொழுது அது மிகுந்த வெற்றியை தரக்கூடியது.
நாமும் நமது திறமைகளும் மட்டுமே என்றால் அது மிகச் சிறியது. நாமும் நமது திறமைகளும் இயேசுவோடு சேர்ந்தால் அது மிக மிக அதிகமாகும். With Jesus I am hero, without Jesus I am zero. இந்த வார்த்தைகளை நாம் ஒரு முத்தான வார்த்தைகளாக வைத்துக் கொள்ளலாம். இயேசு என்னோடு இருக்கும் பொழுது நாம் அனைத்தையும் சாதிக்க முடியும். இயேசுவுடன் நான் கதாநாயகன், இயேசு இன்றி நான் சூனியம், ஒன்றுமில்லாதவன் என்பதையும் கருத்தில் கொள்ளுதல் நல்லது. We never know what possibilities we are releasing when we bring someone to Jesus. இயேசுவிடம் ஒருவரை அழைத்து வருகையில் நாம் எத்தகைய ஆற்றலை வெளிக்கொணர்கிறோம் நாம் ஒருபோதும் அறிவதே இல்லை. ஆக இயேசுவிடம் வருபவர்கள் மிகுந்த ஆசிரை பெறுகிறார்கள் அவர்களுடைய தகுதிக்கு ஏற்ப. நாங்கள் இந்த ஜனவரி மாதம் தியானம் செய்யும் பொழுது தியான பிரசங்கியார் ஒரு நிகழ்வை குறிப்பிட்டார். அவருடைய மாமா பாரம்பரிய கிறிஸ்துவர், கத்தோலிக்க கிறிஸ்துவர். அவரிடம் ஒரு அந்த தெருவை சார்ந்த ஒரு நபர் வந்தாராம். நான் கிறிஸ்துவனாக வேண்டும், என்ன செய்வது என்று அவருடனே பங்குதந்தையிடம் கூட்டிச் சென்றாராம். அந்த பங்குதந்தை ஞாயிறு திருப்பலி வைத்து மிகவும் சோழ்ந்த நிலையில் அமர்ந்திருக்கும் பொழுது அவரை போய் சந்தித்து இவர் கிறிஸ்துவராக வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர் இந்த களைப்பின் விகுதியிலே அப்படியா, சரி, மந்திரங்கள் படிக்க வேண்டும், ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வாங்க, தொடர்ந்து வாங்க, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாராம். அந்த வரவேற்பு அவருக்கு பிடிக்கவில்லை. இந்த புதிதாக வந்தவருக்கு ஒரு ஆர்வம் இல்லை, உற்சாகம் இல்லை, வெறுமனே ஒரு கோல்டு ரிசப்ஷன். ஆகவே அவர் போய்விட்டார். சந்தர்ப்ப வசத்திலே பிரிவினை சபை ஒன்றுக்கு அவர் செல்ல வேண்டியது இருந்தது. அங்கே போனாலும் அவருக்கு பயங்கர வரவேற்பு. வாங்க பிரதர், அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் சொல்லி கண்டிப்பாக செய்வோம் என்று சொன்னது அது அவரை தொட்டது. அவர் மட்டும்தான் அந்த வீட்டில் கிறிஸ்துவராக விரும்பினார். ஆனால் அவங்க விடலையாம். அங்கே சபையில் இருக்கக்கூடிய இளம் பெண்கள், அந்த வீட்டில் ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு இருக்குது, அதுக்கு எந்த விதமான இந்த கிறிஸ்துவை பற்றி தாக்கம் இல்லை. அந்த பிள்ளைங்கள்லாம் அந்த வீட்டுக்கு அனுப்பிச்சு நீங்கள் வாங்க சிஸ்டர், என் கூட வாங்க என்று அவர்களை வரவேற்று அந்த பிள்ளையும் வர ஆரம்பித்தது. போகிற போக்கில் என்ன ஆச்சுன்னா, இந்த நபர் கையில் கக்கத்தில் பைபிள் வச்சுக்கிட்டு இவர் வாரம் வாரம் போக ஆரம்பித்தார். மறுபடியும் இந்த மாமா, ஃபாதருடைய மாமா அவரை போய் சந்திக்க சேர்ந்தபோது அவர் சொன்னாராம், நீங்கள் எல்லாம் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. போச்சுடா, இவங்கெல்லாம் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள். இவர் இன்னைக்கு தான் வந்தார். வந்து அந்த உத்வேகத்துடன் இயேசுவை பெற்றுக்கொண்டு பாருங்கள். அவர் என்ன சொல்றார், அவருக்கு அவ்வளவு ஆர்வம் இயேசுவோடு சேர்ந்து செயல்படும் பொழுது அவர் உங்களை பார்த்து நீங்கள் எல்லாம் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. உண்மையாக இருக்கலாம். ஏனென்றால் கிறிஸ்துவோடு இருந்தால் அந்த ஆர்வம் இருக்க வேண்டும், உற்சாகம் இருக்க வேண்டும். வெறுமனே தூங்கி வழிந்தவாறு எத்தகைய உயிர் துடிப்பும் இல்லாமல் இருப்பது அல்ல விசுவாச வாழ்வு. விசுவாச வாழ்வானது உயிர் துடிப்போடு இருத்தல் வேண்டும். அதைத்தான் வித் ஜீசஸ் ஐ எம் ஹீரோ, வித்அவுட் ஜீசஸ் ஐ எம் ஜீரோ. இப்படி இயேசுவிடம் வருபவர்கள் அவருடைய ஆற்றலை பெற்று எத்தகைய சக்தியுடன் திரும்பி செல்வார்கள் என்பது சொல்ல முடியாது. அம்பிலிருந்து வில்லிலிருந்து புறப்படும் அம்பை போல. A little science and faith is far, a lot of science and faith is near. பல சமயங்களிலே இந்த விஞ்ஞானத்தினுடைய அடிப்படையிலே அதனுடைய தாக்கத்தில் நாம் இருப்போம். இதெல்லாம் விஞ்ஞானத்தினுடைய கூறுகள். இதை தாண்டி எதையும் ஏற்க முடியாது. விஞ்ஞானம் பகுத்து சொல்லும். H2O is equal to water. ஹைட்ரஜன் 2 பங்கு, ஆக்சிஜன் 1 பங்கு, இரண்டும் கலந்தால் தண்ணீர் என்பது விஞ்ஞானம் பகுத்து கூறுகின்ற உண்மை. ஆனால் மெய்ஞானத்தில் இப்படி ஈக்குவேஷன்ஸ் கொடுக்க முடியாது. ஏனென்றால் விஞ்ஞானத்தை தாண்டியதுதான் மெய்ஞானம். பல சமயங்களில் மருத்துவர்கள் கைவிட்ட நிலையில் அந்த நோயாளிகள் குணம் பெற்றது எப்படி என்று மருத்துவர்கள் திகைத்து போவார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், மருந்து கொடுப்பது மருத்துவர், ஆனால் குணம் கொடுப்பது கடவுள்.
அதுதான் உண்மையான விசுவாசம். குறைந்த அறிவியலும் விசுவாசமும் வெகு தூரம் செல்லும். நிறைந்த அறிவியலும் விசுவாசமும் அருகிலேயே நின்றுவிடும். Blessed are they who place themselves in the hands of God. God will place himself in their hands. இறைவன் கரத்தில் தங்களை அர்ப்பணிப்போர் பேறு பெற்றோர். இறைவன் அவர்கள் கரங்களில் தம்மையே அருளுவார். ஆக இறைவனே அந்த அன்புக்கு கட்டுப்படுவார் என்பதை 2 நாட்களுக்கு முன்பு பார்த்தோம். அன்பெனும் கரத்தில் அகப்படும் மலையே, அன்பெனும் கரத்தமர் அமுதே, அன்பெனும் கடத்துள் அகப்படும் கடலே என்றெல்லாம் இறைவனுடைய அன்பை பார்த்தோம். என்னுடைய அன்பு மிகப்பெரியது. ஆனால் அன்பு என்கின்ற வலை, அன்பு என்கின்ற கரம், அன்பு என்கின்ற கடம், ஒரு பானை, இதற்குள் அடங்கக்கூடியது இறைவனுடைய அன்பாக இருக்கும். இதுதான் இறைவனுடைய தனிப்பெரும் கருணை. Put yourself in the hands of Jesus. He will accept you and bless you beyond your greatest expectation. At a youth rally in Scotland, Pope John Paul அந்த இளைஞர்களுக்கான கூட்டத்திலே மிக எழுச்சியோடு முன்னாள் போப்பாண்டவர், நீ உன்னை இயேசுவின் கரங்களில் ஒப்புவி, அவர் உன்னை ஏற்று உன்னை அனைத்து எதிர்பார்ப்புகளுக்கும் மேலாக உன்னை ஆசீர்வதிப்பார். நீ எதிர்பார்த்ததை விட அமுக்கி குலுக்கி சரிந்து விழும் அளவுக்கு படியளப்பார் என்பது உண்மை. For all you have given, thank you God. For all you have withheld, thank you God. For all you have withdrawn, thank you God. For all you have permitted, thank you God. For all you have prevented, thank you God. For all you have forgiven me, thank you God. For all you have prepared for me, thank you God. For having created me to love you for eternity. நன்றி இறைவா, நீர் கொடுத்தவற்றிற்கும் கொடுக்காதவற்றிற்கும், எடுத்துக்கொண்டவற்றிற்கும் அனுமதித்தவற்றிற்கும், தடை செய்தவற்றிற்கும் மன்னித்தவற்றிற்கும், தயார் செய்தவற்றிற்கும் எக்காலமும் உம்மை அன்பு செய்ய எங்களை உம் சாயலில் படைத்த கிருபைக்கும் நன்றி இறைவா, நன்றி. முழந்தாள் இருப்போம். எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே இந்த நற்கருணையிலே எமக்காக உம்முடைய திரு உடலை உணவாக கொடுத்து சென்றதற்காக நன்றி. எமை முன்பித்து நாங்கள் ஆன்மீக வாழ்வில் வளம் பெற்று வாழ்வதற்கு, வாழ்வின் எதிர்ப்புகளை சவால்களை சந்திக்கக்கூடிய வகையில் நீர் எமக்கு தெம்பூட்டி கொண்டிருக்கிறீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்து வாழ்கின்றார் என்ற புனித பவுலடியாரின் சித்தாந்தம் நாங்கள் உம்மை பெறும்பொழுது அது உண்மையாகிறது. உம்மை பெற்ற நாங்கள் என்றும் நலமுடனும் வளமுடனும் வாழச் செய்திருளும். இதோ இந்த வல்லமையான ஆராதனையின் நேரத்தில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிற எண்ணில்லாத மக்களை ஊடகங்களின் வாயிலாக அருகில் வெகு தொலைவில், உள்நாட்டில் வெளிநாட்டில் என்று பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற மக்களை ஆசீர்வதித்திலும், தொட்டு விசுவாசத்துடன் தங்கள் நோய்வாட்டிற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற நோயாளிகளை குணமாக்கிறலும். இன்னும் எங்களுடைய தேவைகளை சந்தியும். உம்மோடு இருந்தால் நாங்கள் அனைத்தையும் சாதிக்க முடியும், அனைத்தையும் வெல்ல முடியும் என்ற நம்பிக்கையை தாரும். ஏற்று வர மருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.